வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஜுகேஷன் வே எஜுகேட் சேனல். இன்று நாம் பார்க்க போவது இந்த வாரத்தின் முக்கியமான நிகழ்வுகள். அதாவது இந்த வாரத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது, ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ், இம்பார்ட்டன்ட் மீட்டிங், ஏதாவது முக்கியமான ரூல்ஸ் என அனைத்தையும் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் மற்றும் பிற போட்டித் தேர்வுகளுக்கான இந்த பதிவு மிகவும் பயன்படும். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அன்னை தெரசா அவர்கள் பிறந்த தினம் எப்போது? ஆகஸ்ட் 26. பெண்கள் சமத்துவ தினம் எப்போது? ஆகஸ்ட் 26. தேசிய விளையாட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 29. யாருடைய பிறந்த நாளை தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுகிறோம்? மேஜர் தியான் சந்த். இவர் ஒரு ஹாக்கி பிளேயர். இவருடைய பிறந்த நாளை தான் நாம் ஸ்போர்ட்ஸ் டேவா, தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுறோம். எந்த மாநிலம் இந்தியாவில் முழுமையான டிஜிட்டல் கல்வியறிவு பெற்றது? கேரளா. இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார்? அனீஸ் தயாள் சிங். கேலோ இந்தியாவின் நீர் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? மத்திய பிரதேசம். 2025 ஃபிடே சதுரங்க உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெற உள்ளது? கோவா. 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? ரேவதி விஜயலட்சுமி. முதல்வரின் காலை உணவு விரிவாக்க திட்டம், நல்லா கவனிச்சுக்கோங்க, உணவு விரிவாக்க திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை, மயிலாப்பூர். ஆரோகன் திட்டம் எந்த அமைப்பினால் யாருக்காக தொடங்கப்பட்டது? இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் சுங்கச்சாவடி ஊழியர்களின் குழந்தைகளின் கல்விக்காக தொடங்கப்பட்டது. மைத்ரி பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் டேஸ் நாட்டிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. தாய்லாந்து. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் யார்? செர்ஜியோ கோர். இந்தியாவின் பணக்கார முதல்வர், அதாவது இந்தியாவில் பணக்கார முதல்வர் யார்? சந்திரபாபு நாயுடு, ஆந்திர பிரதேசம். 2025 டூராண்ட் கோப்பையை வென்ற அணி எது? அதாவது ஃபுட்பால் கப் இது. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அப்படிங்கிற கம்பெனி தான் ஜெயிச்சிருக்காங்க. சுரு கோடை விழா எங்கு நடைபெற்றது? லடாக். புதிய மேம்பாட்டு வங்கியின் துணை தலைவர் யார்? ராஜீவ் ரஞ்சன். 68வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? பார்படோஸ். சர்வதேச பெரிய பூனை கூட்டணியில் சமீபத்தில் இணைந்த நாடு எது? அதாவது IBCA, அதில் இணைந்த நாடு எது? நேபாளம். யுரேனஸில் எத்தனை சந்திரன்கள் உள்ளன? 29 சந்திரன்கள் உள்ளன. FSSAI இன் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ரஞ்சித் புன்ஹானி. ஸ்மார்ட் சிட்டி குறியீட்டில் 2025இல் முதல் இடத்திலுள்ள நகரம் எது? சூரிச். மிகப்பெரிய புலிகள் காப்பகம் இந்தியாவில் எங்குள்ளது? அதாவது பெரிய புலிகள் காப்பகம் இந்தியாவில் எங்குள்ளது? ஆந்திர பிரதேசம். அகில இந்திய சபாநாயகர் மாநாடு எங்கு நடைபெற்றது?
புதுடெல்லி. எந்த மாநகராட்சி பள்ளிகள் QR குறியீடு கொண்ட சீருடைகளை அறிமுகப்படுத்தின? திருச்சி. இந்த பதிவில் நாம் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் இன்னும் விளக்கமாக விரிவாக ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்ப்போம். ஒரு டாபிக் எடுத்தால் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் தவறாமல் உங்களிடம் வந்து சேரும். எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.